4-10. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நாம் சேர்ந்து வாசிப்போம். வேத பாடகனாகிய எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். அவன் அண்டையில் அவனுக்கு வலது பக்கமாக மத்தித்தியாவும் செமாவும் அனாயாவும் உரியாவும் இல்கியாவும் மசேயாவும் அவனுக்கு இடது பக்கமாக பெதாயாவும் நீசவேலும் மல்கியாவும் அசுமும் அஸ்பதானாவும் சகரியாவும் மெசுல்லாவும் நின்றார்கள். எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர்ந்து சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்த போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தார். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுபடியாக ஆமென் ஆமென் என்று சொல்லி குனிந்து முகம் குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். யெசுவா, பானி, செரபியா, யாமி, அக்கு, சபதாயி, ஒதியா, மசையா, கெலிதா, அசரியா, யோசபா, ஆனான், பெதாயா என்பவர்களும் லேவியரும் நியாய பிரமாணத்தை ஜனங்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் தங்கள் நிலையில் நின்றார்கள். அவர்கள் தேவனுடைய நியாய பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் எல்லாரும் நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்ட பொழுது அழுதபடியால் திர்ஷாதா எனப்பட்ட நெகேமியாவும் வேத பாடகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள். நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்படவும் வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பது உங்களுடைய பலன் என்றார். உட்காருங்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இந்த மே மாதத்தில் 24 நாட்களை நாம் கடந்து 25ஆம் தினத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இப்பொழுது நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கும்படியாக கேட்கிறேன். கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பது உங்களுடைய பலன் என்றார். இந்த வார்த்தைகள் சபையாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள். சபையாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளாக இருப்பதனால்தான் ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். அல்லேலூயா. இப்ப நான் இந்த வசனம் 10ஆவது வசனம் முழுமையா நாம் இன்றைக்கு தியானித்து
சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பது உங்கள் பலன். சொல்லுங்க, கர்த்தருக்குள். சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பது உங்களுடைய பலன் என்றார். The joy of the Lord is your strength. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, உலகத்துல ரெண்டு விதமான காரியங்களை பார்க்கணும். ஒன்று மகிழ்ச்சி, இன்னொன்று சந்தோஷம். மகிழ்ச்சி வேற, சந்தோஷம் வேற. நமக்கு மகிழ்ச்சி வேணும்னா அந்த மகிழ்ச்சி எங்க இருக்குதுன்னா கர்த்தருக்குள்ள. அல்லேலூயா. ஏன்னா அவர்தான் மகிழ்ச்சியின் ஊற்று. இன்றைக்கு நாம் கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சி என்ன என்பதை குறித்து அறிந்து கொள்ள இருக்கிறோம். கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சி என்பது வெறும் ஒரு விரைவான உணர்ச்சி அல்ல, அது ஒரு ஆழமான நிலைக்குள்ள பலன். கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சி விரைவாக ஓடுகிற உணர்ச்சி அல்ல, அது ஒரு ஆழமான நிலைக்குள்ள பலன். இந்த நிலைக்குள்ள பலனானது விசுவாசிகளுக்கு எந்த விதத்தில் உதவி செய்து அவர்களுடைய கஷ்டப்பாடுகளை அவர்கள் சகித்துக் கொள்ள, விசுவாசத்துல உறுதியாய் இருக்க, மேலும் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய சவால்களை மேற்கொள்ள சக்திப்படுத்துவதுதான் கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சி. அல்லேலூயா. ஆகவே எரேமியாவுடைய வார்த்தைகள் இன்றைக்கு இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற நாம் எல்லாரையும், நம்முடைய இருதயங்களை தேவ சித்தத்துக்கு ஒத்த விதத்தில் வரிசைப்படுத்துகிறது. நம்முடைய பலத்துக்குரிய ஆதாரம் அவருடைய மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி சூழ்நிலைகளை கடந்து தேவனுடனான உறவிலே வேறுக்குள்ள மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்டது? நம்ம எல்லாருக்கும் சமாதானத்தை அருளுகிற மகிழ்ச்சி. அல்லேலூயா. ஆமென். இந்த மகிழ்ச்சி உற்சாகம் இல்லாத உனக்கு உற்சாகத்தை கொடுக்கும். இந்த மகிழ்ச்சி வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை, சிரமங்களை எதிர்நோக்கக்கூடிய சக்தியை, ஆற்றலை இந்த மகிழ்ச்சி இன்றைக்கு உனக்கு கொடுக்கும். அதற்காக தான் கர்த்தர் என் மூலமாக உன்னோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நம்ம என்ன செய்யணும்னா, முதலாவது கர்த்தருடைய மகிழ்ச்சியை குறித்து புரிந்து கொள்ளும். We have to understand the joy of the Lord. கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சியை நாம் புரிந்து கொள்ளணும். கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சி சந்தோஷத்தை காட்டிலும் மிகவும் அதிகமானது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த மகிழ்ச்சி என்பது ஒரு ஆவிக்குரிய விசை. இந்த மகிழ்ச்சி எப்படி வருது? நீ தேவனை அறிவதனால வருது. இந்த மகிழ்ச்சி எப்படி வருகிறது? நீ தேவனை அறிவதனால வரக்கூடியது. அது மாத்திரமல்ல, தேவன் இந்த பரிசுத்த வேதாகம புத்தகத்துல நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களின் உண்மையத்துவத்தை நீ அறிவதன் மூலமாக இந்த மகிழ்ச்சி உனக்குள்ளே வரும். ஆண்டவர் வாக்கு மாறாதவர். இன்னைக்கு சகோதரி சொன்னாங்க,
அங்க போனேன் இங்க போனேன் அப்படின்னா வரிசையா சொல்லிட்டே இருந்தாங்க. அப்ப ஆவியானவர் சொன்னாரு, இந்த சகோதரிக்கு மாத்திரமல்ல, இந்த சபையில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது, நீ டாக்டர் கிட்ட போய் மருந்து சாப்பிட்டு ஊசி போட்டு நீ குணமாக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே காரியம், உனக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை கொண்டு இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற வாக்குத்தத்த வசனங்களை நீ சொல்லும் பொழுது உனக்குள்ள இருக்கிற வியாதி உன்னுடைய சரீரத்தை விட்டு வெளியே போகும். நீயே வியாதியை வரலாம் அப்படின்ட்டு அவங்க சாட்சி சொல்லிட்டு இருக்கும்போது என்கிட்ட ஆவியானவர் பேசிட்டே இருக்கிறார். உள்ள சொல்லு, அதனால்தான் அவங்களுக்கு சொன்னேன். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு மகிழ்ச்சி இல்லாத மக்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க சூழ்நிலையிலிருந்து மகிழ்ச்சி வரும், வேலூர்ல இருந்து ஊட்டிக்கு போனா மகிழ்ச்சி வரும், வேலூர்ல இருந்து காஷ்மீருக்கு போனா மகிழ்ச்சி வரும், அப்படி யோசிக்கிறோம். ஆனா நம்ம இப்ப இதுவரைக்கும் நம்ம என்ன செய்தோம்? கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சி என்ன என்பதை புரிந்து கொண்டோம். இனி அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, இந்த கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சியினுடைய ஆதாரம் என்ன? The source of the joy of the Lord. எந்த இடத்திலிருந்து இந்த மகிழ்ச்சியினுடைய ஆதாரம் என்ன? சினிமாவிலிருந்து இந்த மகிழ்ச்சி கிடைக்குமா? பாவம் செய்வதனால இந்த மகிழ்ச்சி கிடைக்குமா? உல்லாசமாய் வாழ்வதனால இந்த மகிழ்ச்சி கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ இந்த மகிழ்ச்சியினுடைய ஊற்று என்ன? மெய்யான விதத்துல, உண்மையான விதத்துல, தேவனை நீ தனிப்பட்ட விதத்துல அறிய ஆரம்பிச்சினா உனக்கு மகிழ்ச்சி வரும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 24 மணி நேரமும் தேவனுடைய பிரசன்னத்தை உன்னுடைய வாழ்க்கையில நீ அனுபவிப்பாயானால் உனக்குள்ளே மகிழ்ச்சி நிச்சயமாக வரும். வேதத்துல வாசிக்கிறோம், உங்களுடைய சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தமும் உமது வலது பாசத்துல நித்திய பேரின்பமும் உண்டு. சங்கீதம் 16:11 வாசிக்கிறோம். இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? தேவ பிரசன்னத்துக்கு நீ வா, இல்லாவிட்டால் தேவ பிரசன்னத்தை நீ காத்துக்கொள். தேவ பிரசன்னத்தில் உனக்கு என்ன உண்டு? பரிபூர்ணம் உண்டு. தேவனுடைய பிரசன்னத்தில் என்ன உண்டு? நிறைவேறுதல் உண்டு. தேவனுடைய பிரசன்னத்தில் என்ன உண்டு? தேவனுடைய பிரசன்னத்தில் என்ன உண்டு? உவகை உண்டு, பெரும் மகிழ்ச்சி உண்டு. இவை அனைத்தும் எங்க கிடைக்கும்? உன்னுடைய நண்பர்களுடைய பிரசனத்தில் அல்ல, உன்னுடைய அக்காவுடைய பிரசனத்தில் அல்ல, உன்னுடைய தகச்சியுடைய பிரசனத்தில் அல்ல, உன்னுடைய மாமாவுடைய பிரசனத்தில் அல்ல, தேவ பிரசனம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சி என்பது மேற்பூச்சான மகிழ்ச்சி அல்ல. இந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்ட மகிழ்ச்சி? உள்ளான மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி ஆழமான உள்ளான மகிழ்ச்சி. புறம்பான சூழ்நிலைகளை சார்ந்துள்ள மகிழ்ச்சி அல்ல. ஆகவே இந்த மகிழ்ச்சியை என் உள்ளத்தில் ஆழத்தில் நான் எப்படி உணர முடியும்? நான் ஆராதிக்கிற தேவன் மாற்றம் இல்லாத தேவன். நான் ஆராதிக்கிற தேவன் அன்சேஞ்சிங் காட், மாற்றம் இல்லாத தேவன். ஆகவே இந்த மகிழ்ச்சி எதிலிருந்து நமக்கு கிடைக்குதுன்னா, மாறாத தேவனிடத்திலிருந்து. அது மாத்திரமல்ல, அவர் நம்மேல் வைத்திருக்கிற மாறாத ஆழமான அன்பிலிருந்து இந்த மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கிறது.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசி 61ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல என்ன சொல்றதுன்னா, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், துயரத்துக்கு பதிலாக the oil of joy for mourning. ஆகவே துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம். ஏன்னா அவர் தம்முடைய ஜனங்களை நேசிக்கிறார். அவருடைய அன்பிலிருந்து நமக்கு ஆயுள் கிடைக்கும். என்ன ஆயுள்? மகிழ்ச்சி. ஆமென். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கர்த்தர் இன்றைக்கு உனக்கு தடவி விடுறார். அல்லேலூயா, ஆமென். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் மூலமா, அதுதான் உங்ககிட்ட நாங்க சொல்றோம், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுங்க. எனக்கு மகிழ்ச்சி எப்போ வந்ததுன்னா, முதல்ல ரட்சிக்கப்பட்ட உடனே மகிழ்ச்சி வந்துச்சு. அடுத்தது அதை விட அதிகமான மகிழ்ச்சி எப்போ வந்துச்சுன்னா, 79வது வருஷத்துல பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பாருங்க, அப்போ மகிழ்ச்சி உள்ளதுல. காரணம் என்னன்னா, தேவன் எப்படி இருக்காரு? ஆவியா இருக்கிறார். அவர் ஆவியா இருக்கிறதுனால என்னுடைய ஆவிக்குள்ள அவர் வாசம் பண்றார். என்னுடைய ஆவிக்குள்ள வாசம் பண்ணும்போது எனக்குள்ளவே அந்த மகிழ்ச்சி வந்து தங்குது. அப்ப நான் வெளியில புறம்பான மகிழ்ச்சியை காட்டுவதற்கு முன்பாக எனக்கு உள்ளேயே மகிழ்ச்சியை நான் என்ன பண்றேன்? அனுபவிக்கிறேன். அந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்ட மகிழ்ச்சி? பொங்கி 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 வழிகிற மகிழ்ச்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவேதான் ரோமர் 14:17 வாசிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆகவே இந்த கர்த்தருக்குள்ளான இந்த மகிழ்ச்சி என்ன பண்ணுதுன்னா, உன்னை என்ன பண்ணுது? பலன் உள்ளவனாக, சக்தி உள்ளவனாக, ஆற்றல் உள்ளவனாக மாற்றுகிறது. இந்த கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சி உனக்குள்ள செய்கிற முதல் காரியம் என்னன்னா, ஆவிக்குரிய விதத்துல உன்னை பலப்படுத்துகிறது. அல்லேலூயா, ஆமென். அது மாத்திரம் அல்ல, ஆவிக்குரிய விதத்துல உன்னை பலப்படுத்தின உடனே உன்னுடைய உணர்வுகள் பாவத்தினால பாதிக்கப்பட்டிருக்குது. இந்த கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சி என்ன பண்ணுதுன்னா, உன்னுடைய உணர்வுகளை தடுமாற்றம் இல்லாதபடிக்கு நிலைப்படுத்தி உன்னுடைய உணர்வுகளை அது பலப்படுத்துகிறது. அல்லேலூயா, ஆமென். அது மாத்திரமல்ல, நாம் விசுவாசத்துல தடுமாறி போகாதபடிக்கு, விசுவாசத்துல உறுதியாய் இருக்க நமக்கு இந்த கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சி உதவி செய்கிறது. உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் எடுங்க, 25ஆம் வசனத்தை வாசிக்கிறது. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். கொண்டிருந்தார்கள், அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. உடம்பெல்லாம் காயம், உடம்பெல்லாம் ஆழமான காயங்கள். ஏன்னா 39 அடி அடிச்சிருக்கிறாங்க பவுல, சீலாவை 39 அடி அடிச்சிருக்காங்க. அதுவும் எதை வச்சு அடிச்சாங்கன்னா,
முள்ளு இருக்கிற கொம்பு வச்சு முள்ளுனா நீங்க பாக்குற இந்த முள்ளு இல்ல, அது ஒரு நீளமான முள்ளு. அப்ப உடம்பெல்லாம் என்ன காயம் இருக்கு, காய் துப்பி இருக்கிறாங்க, உடம்புல இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க, ரத்தம் ஒழுகிட்டே இருக்கு. இந்த நிலைமையில ஒரு சாதாரண மனுஷனுக்கு பாட்டு பாட முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறாங்க, சிறைச்சாலைக்குள்ள ஃபேன் கிடையாது, ஜன்னல் கிடையாது, ஒரே குதிரையினுடைய சாணம் கொட்டுகிற இடம். அந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்றது கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கலாம். வெளிச்சம் கிடையாது, ஆனா துன்பம், வேதனை இவைகளுக்கு மத்தியில அந்த சிறைச்சாலைக்குள்ள அவர்கள் பாமாலைகளை பாட முடியுமானால் அதற்கு காரணம் கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சி. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சினா என்ன அர்த்தம்? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், மகிழ்ச்சி எதிலிருந்து வருதுன்னா தேவனை அறிவதனால, தேவனுடைய பிரசன்னத்தினால. அப்ப தேவனுடைய பிரசன்னம் அந்த சிறைச்சாலைக்குள்ள இருந்தபடினால அவங்க உடம்பெல்லாம் காயமா இருந்தாலும் சரி, ரத்தம் ஒழுகிட்டே இருந்தாலும் சரி, அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருந்தாங்க? சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்கி பொங்குதுன்னு பாடிக்கிறாங்க. அதனால கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில துன்பம் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், வருத்தம் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு உனக்கு அந்த உள்ளான கர்த்தருக்குள்ளான அந்த மகிழ்ச்சியை கொடுப்பார்னா நீ எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு கர்த்தருக்காக பவுலை போல, சீலாவை போல வல்லமை உள்ள சாட்சியாக மாற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, விசுவாசியினுடைய வாழ்க்கையில கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சி விசுவாசிக்கு என்ன கொடுக்குதுன்னா வல்லமை கொடுக்குது. விசுவாசிக்கு வல்லமை வேண்டும். வல்லமையை கொடுப்பது எது? கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சி. ஏன்னா இந்த மகிழ்ச்சி ஒரு வல்லமையான விசை. இந்த வல்லமையான விசை ஆழமான மகிழ்ச்சியாக நமக்குள்ள வரும் பொழுது என்ன செய்யுதுன்னா நம்முடைய வாழ்க்கையில தோல்வியை அல்ல, வெற்றிக்கு மேல் வெற்றியை அடைய நமக்கு உதவி செய்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையினுடைய கடினமான சூழ்நிலைகள்ல, வாழ்க்கையில கடுமையான சூழ்நிலை வரும் பொழுது அதை பொறுமையோடு சகிப்பதற்கு நமக்கு பலன் கொடுப்பது கர்த்தருக்கான மகிழ்ச்சி. அல்லேலூயா. சங்கீதம் 102 வாசிக்கிறது. சங்கீதம் 102. சங்கீதம் 102. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து அல்லேலூயா. பாருங்க, இந்த உள்ளான மகிழ்ச்சி என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆலயத்துல வரும் பொழுது நம்மளை எப்படி ஆராதிக்க வைக்குது. இப்ப பிரதர் இன்பகுமார் அவர் பாட்டுக்கு சத்தம் போட்டு பேசிட்டே இருந்தாரு, அவர் பாடினாரு. நீங்கெல்லாம் மகிழ்ச்சியோட இருந்தீங்களா? மகிழ்ச்சியோடு இருந்து அவர் சொன்ன அந்த வசனங்கள்லாம் கேட்டு நீங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? மகிழ்ச்சியின் ஊற்றாய் இருக்கிற தேவனோடு கூட ஆராதனை நேரத்தில் உறவு கொண்டீர்களா? இல்லாவிட்டால் பூமியா இருந்தீர்களா? எல்லாமே கர்த்தர் பார்த்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நான் அவர் ஆராதிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறத உணர்ந்து அவருடைய பிரசன்னத்துல மகிழ்ச்சி
இருந்தீங்கன்றது பரலோகம் கண்காணிச்சு இருக்குது. பரலோகம் பார்த்துட்டு தான் இருக்கு. ஆமென். நீங்க ஆண்டவருக்கு தான் நடக்கும். அல்லேலூயா. அப்போ நம்ம சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு? மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு என்ன பண்ணணுமா? ஆராதனை செய்து. எப்படி இந்த ஆலயத்தில் இருக்கும்போது என்ன சத்தம் வரணும்? ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாங்க. அப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது நம்முடைய சத்தம் எப்படி இருக்கணும்? ஆனந்த சத்தம். அந்த கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சி இருந்துச்சுன்னா ஆனந்த சத்தம் வந்து சொல்லிவிடாது, சொல்லாமலே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அது மாத்திரமல்ல, இந்த கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சி இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு என்ன கொடுக்குதுன்னா சமாதானம். என்ன கொடுக்குதுங்க? சமாதானம். இந்த மகிழ்ச்சி நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் மன அழுத்த வேளையில சமாதானத்தினால நிறைக்கிற மகிழ்ச்சி. அதனாலதான் பிலிப்பியர் 4:7 வாசிக்கிறோம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்போ உங்களுக்கு சமாதானம் வேணும்னா முதல்ல உங்களுடைய உள்ளத்துல என்ன வேணும்? கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சி. அடுத்தபடியாக இந்த கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சி என்ன செய்யுதுன்னா நம்முடைய நம்பிக்கையை புதுப்பிக்கும். ரினியூ அவர் ஹோப். நம்முடைய நம்பிக்கையை இந்த கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சி என்ன செய்யுது? புதுப்பிக்குது. அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கையை கர்த்தருக்குள்ளான சந்தோஷம், கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சி புதுப்பிக்கிறபடினால நம்முடைய வாழ்க்கையில சவால்கள் வந்தாலும் சவால்களை நாம் மிகுந்த தைரியத்தோடு எதிர்கொள்ள முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ரோமர் 15:13 வாசிக்கின்றது. ரோமர் 15:13. ரோமர் 15:13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தை உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை பெருகணும். நம்பிக்கை பெருகிறது எப்படி பெருகும்? விசுவாசத்தினாலே நமக்குள்ளே வருகிற மகிழ்ச்சி. இங்க சந்தோஷம்னு மொழி பெயர்த்திருக்கிறாங்க. அது எப்படி இருக்கணும்னா மகிழ்ச்சின்னு இருக்கணும். அதனால நம்முடைய வாழ்க்கையில சவால்கள் வரும் பொழுது, எதிர்ப்புகள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது நம்பிக்கை இழந்து போகாமல் அந்த நேரத்துல நம்பிக்கை பெருகுபடிக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? நமக்கு விசுவாசத்தின் மூலமாக மகிழ்ச்சியை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சரி, இப்போ ஒரு சில காரியங்களை பார்த்துட்டு நாம் ஜெபத்துக்கு செல்லலாம். நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் வரும் பொழுது அந்த சோதனைகளை நாம் எதிர்கொள்ளும் பொழுது அல்லேலூயா, ஆவியானவர் என்ன செய்யறாருன்னா நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் வரும். சோதனைகள் வரும் பொழுது நாம் என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் கொடுக்கிற அந்த உள்ளான மகிழ்ச்சியை நாம் தெரிந்து கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உண்மையான மகிழ்ச்சி, அந்த உள்ளான மகிழ்ச்சி எப்படி வருது? தேவன் நல்லவர், தேவன் நன்மையை செய்கிறவர். அல்லேலூயா.
சோதனை வரும் பொழுது நான் மகிழ்ச்சியிலே தங்கியிருக்கத்தக்கதாக தேவனுடைய நன்மைகளையும் தேவனுடைய உண்மையத்துவத்தையும் நான் தெரிந்து கொண்டு அதற்குள்ளே இருப்பேன். ஆகினதான் ஆபகூக் 3ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனத்தை வாசிக்கின்றது. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும் ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும் வயல்களில் தானியத்தை விளைவியாமல் போனாலும் கிளையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆபகூக் தீர்க்கதரிசியோடு சேர்ந்து நாமும் என்ன சொல்றோம்? நானும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் நடனம் ஆடுவேன். என் தேவனுக்குள் ஐ வில் டான்ஸ். நான் நடனம் ஆடுவேன் அப்படின்ற அதான் ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன் அப்படின்னு போடுது. அது எப்படி இருந்தாலும் கேட்டீங்கன்னா, என் தேவனுக்குள் நான் நடனம் ஆடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்ப வாசிங்க சங்கீதம் 21:1. சங்கீதம் 21:1 வாசிங்க. கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாயிருக்கிறார், உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் மகிழ்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த வசனத்துல சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு? கர்த்தாவே, உம்முடைய வல்லமையில ராஜா எப்படி இருக்கிறாரு? மகிழ்ச்சியா இருக்கிறார். அப்போ வல்லமை நம்மை கர்த்தர் வல்லமையினால நிரப்பும் போது நமக்குள்ள என்ன வருகிறது? மகிழ்ச்சி. அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, என்ன வாசிக்கிறோம்? வேற என்ன வாசிக்கிறார் இந்த வசனத்துல? உம்முடைய ரட்சிப்புல எவ்வளவாய் களி கூறுகிறார். களி கூறுதல் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, மீண்டும் மீண்டும் மகிழ்ச்சியாயிருக்கும். களி கூறுதல் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? மீண்டும் மீண்டும் மகிழ்ச்சியாயிருக்கும். ஆகவே கர்த்தருடைய அருமையானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீதை போல நாம் மீண்டும் மீண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையானவர்களே, நம்ம மகிழ்ச்சியா இருப்பதனால நமக்கு கிடைக்கிற பலன் என்ன? முதலாவது பலன், விசுவாசியாகிய நம்முடைய வாழ்க்கையில நாம் முதலாவது என்ன செய்யறோம்? மறுரூபமாகிறோம். மறுரூபமாகி நாம் என்ன பண்றோம்னா, ஆவிக்குரிய கனியை உற்பத்தி செய்கிறோம். நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்போம்னா, முதலாவது நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய முதலாவது மறுரூபமாகிறோம். We will be transformed. அடுத்தது என்ன நடக்குது? ஆவிக்குரிய கனியை உற்பத்தி செய்வோம். உற்பத்தி செய்து நாம் மற்றவர்களுக்கு என்ன வழங்குவோம்? அன்பை வழங்குவோம், சந்தோஷத்தை வழங்குவோம், விசுவாசத்தை வழங்குவோம், நீடிய பொறுமையை வழங்குவோம். அல்லேலூயா. தூக்கத்தை வழங்குவோம். என ஒருத்தர் உட்கார்ந்து தூங்கிக்கிறார். தூக்கத்தை வழங்குவோம். ஆமென். அல்லேலூயா. கோபத்தை, சில பேர் கோபமா இருக்கிறீங்க, கோபத்தை வழங்குவோம். இல்லைங்களா? காட்பாடியில நீங்க சாதகமான தாக்கத்தை உண்டு பண்ணணும்னா நீங்க என்ன செய்யணும்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருந்து பலன் கொடுக்கும்.
அல்லேலூயா. உங்களுடைய கனிகள் மூலமாகத்தான் காட்பாடியில ஒரு தாக்கத்தை நீங்கள் ஏற்படுத்த முடியும். அன்பில்லாத உலகத்தில் இருக்கிறோம், ஒற்றுமை இல்லாத உலகத்தில் இருக்கிறோம், பண்பு இல்லாத உலகத்தில் இருக்கிறோம். கிறிஸ்துவ எப்படி இருக்கிறோம்? விசுவாசம் உள்ளவனா, அன்புள்ளவனா, தாழ்மை உள்ளவனா, பரிசுத்தம் உள்ளவனா இருக்கிறோம். இந்த பரிசுத்தம், இந்த தாழ்மை, இந்த அன்பு, இந்த சந்தோஷம், இந்த மகிழ்ச்சி எல்லாமே உலகத்தாரிடத்துல, உலகத்தாருடைய உள்ளத்துல கேள்வி எழுப்படும். எப்படி இந்த மனுஷன் குடும்பத்துல பிரச்சனை இருக்குது, எப்படி அவன் மகிழ்ச்சியா இருக்கிறான்? நான் எங்க எக்ஸ்ரே டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம்ல என்னுடைய நண்பர்கள் என்னை பார்த்து கேட்ட கேள்வி இதுதான்: நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கிறியே, ஆனால் உன்னுடைய குடும்பத்துல நிறைய பிரச்சனை இருக்குது, எப்படி மகிழ்ச்சியா இருக்கிற அப்படின்னு கேட்டேன். நான் மெதுவா அமைதா இருந்தேன், கொஞ்ச நேரம் அமைதா இருந்தேன். ஏன்னா என்னிடத்துல கேட்டது ஒரு 5 நண்பர்கள். அந்த 5 நண்பர்கள்ல ஒரு முஸ்லிம். அதுக்கு 5 பேர் என்னிடத்துல கேள்வி கேட்டாங்க. இந்த கேள்வி கேட்டாங்க: How can you be so happy and joyful? அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் அவங்களுக்கு சொன்ன பதில் என்னன்னா, the source is inside. Who is that source? Jesus Christ. இயேசு கிறிஸ்து என்கிற ஆதாரம் எனக்குள்ள இருப்பதனால என்னுடைய வாழ்க்கையில பல பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது. எனக்கு இந்தியாவில் இருந்து நிறுத்தத்தை பேப்பர் வருது ஆகினால இப்படி வந்தாலும் நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன காரணம், மகிழ்ச்சியா இருப்பதற்கு என்ன காரணம்னா, இயேசு கிறிஸ்துவாகிய மகிழ்ச்சியின் ஆதாரம் எனக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக இந்த உள்ளான மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானா, ஆண்டவர் உங்க மனப்பான்மையை மாற்றுகிறார். அல்லேலூயா. எதிர்மறையான மனப்பான்மையை கர்த்தர் மாற்றி சாதகமான மனப்பான்மையை உண்டு பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா, ஆமென். அவர்கள் இந்த மகிழ்ச்சி என்ன செய்யணும்னா, நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உணரணும். அப்போ மன மகிழ்ச்சி, நம்முடைய மனசுல மகிழ்ச்சி வரும். இந்த உள்ளான மனுஷன், இந்த உள்ளான இந்த மகிழ்ச்சி, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி என்ன பண்ணும்? நம்ம ஒரு சந்தேகத்துல, ஒரு தடுமாற்றத்துல, ஒரு வேவரிங் லைஃப் அந்த மாதிரி இல்லாம, ஆப்டிமிஸ்டிக்கா இல்லாம, இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட், அதாவது சாதகமான மனப்பான்மையை இந்த உள்ளான ஆழமான கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சி உன்னில் உருவாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் சாலமோன் ஞானி சொல்றாரு, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். ஆமென். அடுத்தபடியாக இந்த மகிழ்ச்சி, கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சி என்ன செய்யுதுன்னா, நீ இந்த மகிழ்ச்சி உனக்குள்ள வர்றதுக்கு முன்னால நீ எப்படி இருந்தானா, சுயநலவாதியா இருந்தாய். நீ எப்படி இருந்த? என்னுடைய சாமான், என்னுடைய வீடு, என்னுடைய சம்பளம், என்னுடைய ஆஸ்தி, என்னுடைய பாஸ்தி, என்னுடைய நகை, என்னுடைய நட்டு, என்னுடைய காரு, என்னுடைய பேனா, என்னுடைய நோட்புக்கு, என்னுடைய
இது எல்லாமே கர்த்தருடையது. கர்த்தர் தான் எங்களுக்கு சம்பளத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தான் எங்களுக்கு நகை. பாருங்க, கர்த்தருடைய கிருபையினால விருதுபட்டில ஒரு சபை கட்டுறதுக்காக ஆவியானவர் எங்க உள்ளத்துல ஏவுதல் கொடுத்த உடனே குவைட்ல இருந்து கொண்டு வந்த 2 வளையல்களை கொண்டு போய் அந்த பாஸ்டருடைய தாயாரிடத்துல ஒப்படைச்சோம். காரணம் என்னன்னா, இது கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கணும். இன்றைக்கு அந்த விருதப்பட்ட ஒரு திருச்சபையை கட்டியிருக்கு. நீங்க எப்படி மாறணும்னா, உதாரணத்துவமா நாங்க எங்க கிட்ட இருக்கிற புடவைகள், என்னுடைய ஷர்ட், பேண்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்கு. ஒரிசாவிலிருந்து பாஸ்டர் வந்தாரு. வந்த உடனே நாங்க என்ன பண்ணோம், கடந்த வாரம் எங்க மனைவி உள்ள போய் அவங்க சாரீஸ் எல்லாம் கொண்டாந்து கொடுத்தாங்க. காணிக்கையும் கொடுத்தோம், சாரீஸ். காரணம் என்னன்னா, ஆண்டவர் உதாரணத்துவ இருதயத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதாவது முதல்ல உதாரணத்துவ இருதயம் என்ன அர்த்தம்? எனக்கு இருக்கிற சேலரி, எனக்கு இருக்கிற காரு, எனக்கு இருக்கிற எல்லாமே கர்த்தருடைய. அதை எனக்காக மாத்திரல்ல, எல்லாருக்காகவும் நான் பயன்படுத்தேன். இப்ப பாருங்க, இந்த கட்டடத்தை கட்டி வச்சிருக்கிறோம், நீங்க எல்லாரும் உட்காருங்க. இதுதான் உதாரணம். அல்லேலூயா. ஆகவே உள்ளான மகிழ்ச்சி வந்துச்சுன்னா, ஆண்டவர் நம்முடைய இருதயத்துல உதாரணத்துவம் ஏற்படுறது. அல்லேலூயா. சரி, இப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர், இந்த உள்ளான மகிழ்ச்சியை நான் என்ன செய்யணும்? வளர்க்கணும். இதை நான் என்ன செய்யணும்? வளர்க்கணும். அப்படின்னா எப்படி வளர்க்கணும்? ஒரு குழந்தையை போல வளர்க்கணும். இந்த உள்ளான மகிழ்ச்சியை என்ன பண்ணணும்? வளர்க்கணும். வளர்க்கறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்முடைய இருதயங்களை இந்த பைபிள்ல இருக்கிற தேவ வசனங்கள் இருக்கு பாருங்க, அந்த வசனத்தோட வருஷப்படுத்தணும். நம்முடைய இருதயங்களை தேவனுடைய வசனத்தோட என்ன பண்ணணும்? அதை வரிசைப்படுத்தணும். அல்லேலூயா. ஆமென். அது மாத்திரமல்ல, உனக்கு உள்ளான மகிழ்ச்சி வேணும்னா ஆவிக்குரிய ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்கணும். ஆவிக்குரிய ஒழுங்குமுறைகளை கடைபிடிச்சாதான் உனக்கு கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சி உன்னுடைய வாழ்க்கையில வளரும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே மூன்றாவது காரியம் என்னன்னா, மனுஷனோட நெருக்கமா இருக்காது. யாரோட நெருக்கமா இரு? உன்னை ரட்சித்த, உன்னை காப்பாற்றுகிற, உன்னை போஷிக்கிற, உனக்காக கவலைப்படுகிற, உன்னை நேசிக்கிற தேவனுக்கு சமீபமாக அருகாமையில இருக்க பழகிக்கொள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ உனக்கு பாவம் தூரமா இருக்கும், வேதனை தூரமா இருக்கும், வருத்தம் தூரமா இருக்கும், ஏமாற்றம் தூரமா இருக்கும், வெறுமை தூரமா இருக்கும், மகிழ்ச்சி உனக்கு சமீபமா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உனக்குள்ள அந்த மகிழ்ச்சி வளரணும்னா தேவனுடைய உண்மையத்துவத்தை நீ நம்பணும். மனுஷனை நீ நம்புற, ஆனா தேவனை நம்பணும். தேவனுடைய உண்மையத்துவத்தை, God's, you have to trust God's faithfulness. தேவனுடைய உண்மையத்துவத்தை நீ நம்பணும். அல்லேலூயா. தேவனுடைய உண்மையத்துவத்தை நீ நம்பினா கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும்.
வாசிக்கிற நீங்க துக்கமா இருக்கிற மாதிரி தெரியுது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். சரி, இவரு சத்தமா வாசித்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ அது எப்படி இருக்குன்னா, கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்து களி கூர்ந்து கொண்டே இருங்கள் அப்படின்னு அந்த மொழிபெயர்ப்பு இருக்கணும். ஆனா இப்போ தமிழ்ல அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாங்க. அல்லேலூயா. ஆகவே வசனம் நம்மளை எதுக்கு அழைக்குது? நாம் மகிழ்ந்து களி கூற அழைக்கப்படுவோம். நம்மை சுற்றிலும் என்ன நடந்தாலும் எனக்கு கவலையே இல்லை. நான் கர்த்தருக்குள் இருப்பேன், மகிழ்ச்சியாக இருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுதி நிற்போமா? மகிழ்ந்து களி கூறுங்கன்னு சொன்னாதான் நம்ம ஆலயத்தில் இருக்கிற எல்லா முகத்தையும் நான் பார்க்கிறேன். ஒருத்தருடைய முகத்துல கூட மகிழ்ச்சி இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாரும் என்ன யோசிக்கிறீங்கன்னா, எப்போ இந்த ஆலயத்தை விட்டு வெளியே போவார் அப்படின்னு. அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடலாங்களா? சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவனுள்ள எங்கள் தேவனே, கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சியை புரிந்து கொள்ள, கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சியினுடைய ஆதாரத்தை அறிந்து கொள்ள, கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சியினுடைய பலன்களை அறிந்து கொள்ள, கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சியினால் மகிழ்ச்சியை வளர்க்க எங்களுக்கு நீர் தெரிவித்த எல்லா சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபத்தில் ஈடுபட்டிருக்கிற எல்லாரும் இந்த ஜெப வேளையில நாங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்போம் என்கிற தீர்மானத்தை எடுக்க நீர் உதவி செய்கிறார். உம்முடைய நாமம் மகிமைப்படும்.
இயேசுவின் நாமத்துல தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இப்பொழுது நம்முடைய பாடல் புஸ்தகத்துல 22ஆம் பாடல்